வணக்கம், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கல் தோசை. ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப்பு இட்லி ரைஸ் ரெண்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு சேர்த்தே நமக்கு நினச்சி வைக்கலாம். ஒரு 5 hours அது நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப்பு உளுந்து, ஒரு ஸ்பூன் வெந்தயம், அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு நம்ம அரிசியை முதல்ல அரைச்சிடுவோம். அதுக்கப்புறமா உளுந்து அரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தட்டை போட்டு மூடி எடுத்து வச்சிடுவோம். குறைஞ்சது 8 மணி நேரமாவது அது நல்லா ஃபெர்மெண்ட் ஆகணும். அப்புறமா நம்ம தோசைக்கல்லில் போட்டு தோசைக்கல் நல்லா சூடான அப்புறமா தோசையை வாத்து எடுத்துடணும். அது தோசை லேசாக மெலிசாக வேக்கப்படாது. இந்த மாதிரி தடியாக கொஞ்சம் இந்த மாதிரி வாத்துட்டு 2 பக்கமாக வேக வச்சு எடுத்து வச்சாச்சுன்னா நல்லா ரொம்ப சாஃப்டான கல் தோசை தயாராகிடும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம சாம்பார், சட்னி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அதாவது இந்த ரெசிபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறவாளுக்கு இந்த ரெசிபி பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.